விடுதலையின் சுவிசேஷ சாதனை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, சங்கீதம் 119:24, நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். அப்ப இந்த எண்ணம் இருக்கணும், நான் வேறு யாருடையவன் அல்ல, உம்முடையவன். அவருடையவனா இருக்கும்போது அவர் நம்மை ரட்சிப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய கட்டளைகளை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம மேலோட்டமா நம்ம படிச்சு விட்டு விடுகிறது இல்ல, ஆராய்ந்து தியானிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய என்ன எண்ணம் இருக்கணும்னா, நாம் அவருடையவன், நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். அவ்வாறு அவர் நம்மை ரட்சிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அவருடைய கட்டளைகளை ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் யாருக்கும் அவர் தெரியப்படுத்தாததை நமக்கு தெரியப்படுத்தி நம்மை மென்மேலுமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.